السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு நமது ஆசிரியர்கள், நமது சமூகத்திலே உள்ள தலைவர்கள், நமது பெற்றோர்கள் கானு யுஅல்லிமூனனா மஹப்பத அபீ பக்ரின் வ உமர், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரை நேசிக்குமாறு எமக்கு கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கமா யுஅல்லிமூனனா சூரத மினல் குர்ஆன், எவ்வாறு குர்ஆனில் ஒவ்வொரு சூறாவையும் நமக்கு கற்றுத்தருவார்களோ அவ்வாறு சஹாபாக்களுடைய நட்பை பற்றி, சஹாபாக்களை நேசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சஹாபாக்களை நேசிப்பது, சஹாபாக்களுடைய வாழ்வை பின்பற்றுவது, அவருடைய கருத்துக்களை மதிப்பது, அது ஒரு சுன்னத்துன் சலஃபிய்யா, சலஃபுகளுடைய ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது, சலஃபுகளுடைய ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நமது உள்ளத்திலே நாம் ஆணித்தரமாக முதலில் பதிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சஹாபாக்களின் மீது நாம் வெறுமனே எந்தவிதமான காரணமும் இல்லாமல் அன்பு செலுத்தவில்லை, அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை, அவர்களை மதிக்கவில்லை. மாற்றமாக அவர்களை பின்பற்றுவதற்கு மிக பிரதான பல காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதிலே ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அது என்னவென்று சொன்னால், சஹாபாக்கள் எப்பொழுது ஏனைய கலாச்சாரங்களை எதிர்நோக்க நேர்ந்ததோ அந்த சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? சஹாபாக்கள் அந்த காலத்தில் இருந்த பாரசீக ரோம வல்லரசுகளை ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் சந்திக்கிறார்கள். அப்படி சந்தித்த நேரத்திலே அந்த சஹாபாக்களுக்கும் அந்த நாடுகளுக்கு இடையிலே இருந்த நாகரிக வளர்ச்சி, வெளித்தோற்றத்திலே இருந்த அந்த சடவாத நாகரிக வளர்ச்சி மிக பெரும் வித்தியாசம். எப்படி இன்று முஸ்லிம் நாடுகளுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் மத்தியிலே இந்த சடவாத நாகரிக வளர்ச்சியிலே முன்னேற்றத்திலே அவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்களோ, முஸ்லிம் நாடுகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றதோ, அதனையும் விட மிகவும் ஒரு பெரும் வேறுபாட்டுடன் தான் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலும் ஏனைய நாகரிகங்கள், ஏனைய வல்லரசுகளுக்கு மத்தியிலே வித்தியாசம் காணப்பட்டது. அப்படி இருந்தும் அந்த சஹாபாக்கள் அந்த கலாச்சாரங்களுடன் மோதக்கூடிய நேரத்திலே, அந்த கலாச்சாரத்தை சந்திக்கக்கூடிய நேரத்திலே, அந்த நாகரிகத்தை அவர்கள் காணக்கூடிய நேரத்திலே அவர்கள் பிரமித்து போய்விடவில்லை. அந்த சஹாபாக்கள் அந்த நாகரிகத்திலே கரைந்து விடவில்லை. மாற்றமாக அதனை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் உள்ளவர்களாக, உறுதியான உள்ளம் படைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நமது சமுதாயத்தை நாம் இன்று எடுத்துக்கொண்டால் நாம் தோல்வி மனப்பான்மை படைத்தவர்களாக இருக்கிறோம். அவர்கள் தமது நாகரீக வளர்ச்சியிலே வெளிரங்கமான சடவாத முன்னேற்றத்திலே முன்னேறி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்திலும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும். எனவே அவர்களுக்காக நமது இஸ்லாத்தை மாற்றினாலும் அந்த கலாச்சாரத்தை விமர்சிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நமது சமூகத்தில் சிலர் சென்றிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவேதான்
அப்படி அந்த சஹாபாக்கள் உறுதியாக நின்று பிடிப்பதற்கு, அதனை எதிர்த்து வெல்வதற்கான காரணம் என்ன? அந்த காரணம் இல்லாததின் காரணமாகத்தான் இன்று நாமெல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கிறோம், ஏனைய கலாச்சாரங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக சஹாபாக்கள் எப்படி ஏனைய கலாச்சாரங்களுடன் மோதக்கூடிய நேரத்தில், எவ்வாறு நாகரிகங்களுடன் மோதக்கூடிய நேரத்தில் இருந்தார்கள் என்பதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ரிபாய் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாரகத்துல் காதிசியா என்ற போரிலே அவர்களை தூதராக அனுப்பப்படுகிறது. ருஸ்துமிடத்திலே பாரசீக தளபதி ருஸ்துமிடத்திலே அவர்களை தூதுவராக அனுப்பப்படுகிறது சமாதான ஒப்பந்தம் பேசுவதற்காக வேண்டி. அப்பொழுது இந்த சஹாபி வரும்பொழுது அவர் நமது இந்த நாகரிகத்தை பார்த்து மலைத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அரசர் என்ன செய்கிறான்? தனது மாளிகையை அலங்கரிக்கின்றான். அந்த தளபதி தனது மாளிகையை, இருப்பிடத்தை மிகவும் அலங்காரப்படுத்தி அவரை அழைக்கின்றார். இப்படி அழைத்த நேரத்திலே அந்த ரிபாய் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் பெரும் ஒரு அரசரை, வல்லரசை சந்திக்க செல்கிறேன் என்பதற்காக வேண்டி தமது கலாச்சாரத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள் தமது இருந்த இருப்பிலே, தான் அணிந்திருந்த அந்த ஆடையிலே அவர்கள் அவனை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அப்படி சந்திக்க சென்றவுடன் அந்த தளபதி கேட்கின்றார், அரபு நாட்டிலே இருந்து நீங்கள் வருவதற்கு காரணம் என்ன? வெறுமனே அற்ப உலக விடயங்களுக்காக சண்டை பிடித்துக் கொண்டிருந்த நீங்கள் எல்லாம் இன்று எம்மை நோக்கி படையெடுத்து வருவதற்கான காரணம் என்ன? வல்லதி அஹ்ரஜக்கும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் இவருடைய இந்த அலங்காரம் எதனையும் பார்த்து அவர்கள் மலைத்து விடவில்லை. மாற்றமாக தனது ஒட்டகத்தை அவருடைய சிம்மாசனத்தில் கொண்டு போய் கட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்திலே தைரியம் இருந்தது. அப்படி அந்த கேள்வி கேட்கப்பட்டவுடன் அவர் என்ன சொல்கிறார்? ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை அனுப்பி இருக்கிறார். எதற்காக வேண்டி? அடியார்கள் வழங்குவதை விட்டும் அடியார்களின் இறைச்சிகளான அல்லாஹ்வை வழங்குவதன் பக்கம் அழைக்குமாறு எம்மை அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கிறார். ஏனைய மதங்களுடைய அநியாயங்களிலிருந்து மக்களை வெளியெடுத்து அவர்களை இஸ்லாத்தினுடைய நீதியின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கிறார். அதே போல் இந்த உலகத்தினுடைய நெருக்கடியான வாழ்விலிருந்து மிகவும் விசாலமான மறுமையுடைய வாழ்க்கையை நோக்கி அழைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அனுப்பியிருக்கிறார் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு சஹாபாக்கள் எந்த விதமான இந்த உலக ஆசாபாசங்களை பார்த்து, நாகரிகங்களை பார்த்து அவர்கள் மயங்கிவிடவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் கேள்வி. சஹாபாக்கள் எப்படி அவ்வளவு மிகவும் பின்னடைவிலே இருந்தும் கூட, உலக அடிப்படையிலே மிகவும் பின்னடைவிலே இருந்தும் கூட அந்த பெரும் நாகரிகத்தை பார்த்தும் அவர்கள் மலைத்து விடாமல் இருப்பதனுடைய ரகசியம் என்ன? அது மாத்திரமின்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷாமிலே இருந்து அந்த மாவை அரைப்பதற்காகவே, மாவை சல்லடையிடுவதற்காக வேண்டி, மாவை சலிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த சல்லடையை வரவழைக்கிறார்கள். வரவழைத்து விட்டு அதனை கண்டுவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே எங்களுக்கு இந்த சல்லடை என்று சொன்னாலே என்னவென்று தெரியாமல் தான் நாம் இருந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வெளிரங்கமான அந்த நாகரிக விடயங்களிலே சஹாபாக்கள் பின்தங்கியவர்களாகத்தான் இருந்தார்கள் முஸ்லீம்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அவருடைய நாகங்களை பார்த்து மதிமயங்கி விடவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று அதற்கு மாற்றமாக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கொள்கைகளுக்காக வேண்டி, ஐக்கிய நாட்டு சபைகளுடைய பிரகடனங்களுக்காக வேண்டி என்ன செய்யப்படுகிறது? இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களே மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் மாற்று கருத்து சொல்வதில் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு கிடையாது. மாற்றமாக வெறுமனே ஒரு மேற்குலக சக்திக்கு அடிபணிந்து நமது இஸ்லாமிய சட்டதிட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது சொல்வதுதான் பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனித சமுதாயத்திலே ஒரு வளமை இருக்கிறது. என்ன வளமை என்று சொன்னால், எப்பொழுதும் ஒரு சமுதாயம், அந்த காலத்திலே எந்த சமுதாயம் வெற்றி பெற்ற சமுதாயமாக இருக்கிறார்களோ, வெளிரங்கத்திலே இராணுவ ரீதியாக, சனவாத ரீதியாக எந்த சமுதாயம் மேலோங்கி இருக்கிறார்களோ,
அந்த சமுதாயத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளைத்தான் பெருமிதமாக கருதுவார்கள். அது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, இது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அதுதான் நியதி, உலகத்தினுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் முஸ்லிம்கள் எப்பொழுது மிகவும் பெரும் வல்லரசாக இருந்தார்களோ, முஸ்லிம்கள் எப்பொழுது பெரும் வலிமை மிக்கவர்களாக பெரும் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அப்பொழுது கிறிஸ்தவர்கள் கூட இந்த இஸ்லாத்தை பார்த்து அவர்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டார்கள். எப்படி இன்று நமது முஸ்லீம் சகோதரர்கள், முஸ்லிம்கள் சிலர் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை மேற்குலக சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றவாறு மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்களோ, அதே போன்று அன்று அவர்கள் கிறிஸ்தவர்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். அதே ஒன்றுதான் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிதாயத்துல் ஹயாரா என்று சொல்லக்கூடிய தனது நூலிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு கிறிஸ்தவருக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடல். அப்போ அந்த மனிதர் என்ன சொல்கிறான் தெரியுமா, நாம் உங்களது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதிலே நமக்கு சந்தேகம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதிலே நமக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, அவர்கள் அரபிகளுக்கு மட்டும்தான் நபி, நமக்கு நபி கிடையாது, நமக்கு நபி கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருந்தது. அப்பொழுது இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திருப்பி கேள்வி கேட்டார்கள், அவரை நீங்கள் ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டால் அவர் தான் சொல்கிறார் நான் முழு மனித சமுதாயத்துக்கும் நபி என்று. அவன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் சொல்கிறாரு நான் தான் முழு மனித சமுதாயத்துக்கும் நபி, எனவே நீங்கள் அவரை உங்களது நபியாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று அவருடைய வாதத்தை முறியடிக்கிறார்கள். இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை கொள்கை என்ன? கிறிஸ்தவருடைய அடிப்படை கொள்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்ல, அவருக்கு வஹி அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் அவருடைய அடிப்படை கொள்கை. இருந்தாலும் அந்த முஸ்லிம்களுடைய அந்த வளர்ச்சியை அவர்கள் பார்த்து இந்த இவ்வளவு வளர்ந்த ஒரு முஸ்லிம் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த நபி, அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் ஒரு நாளும் பொய்யான நபியாக இருக்க மாட்டார் என்று அவர்கள் எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் முஸ்லிம்களுடைய அந்த ஆதிக்கம் இந்த காலத்தில் இருந்தது. எனவே எந்த ஒரு சமுதாயம் ஆதிக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு சமுதாயங்கள் அவருடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும். எனவே இப்படி கொள்கையை நாம் மாற்றாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களிடமிருந்து அந்த உறுதி நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் அந்த சஹாபாக்களிடத்திலிருந்து அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சஹாபாக்களிடத்திலிருந்து அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது என்ன பண்பு என்பதுதான் நமது இன்றைய தலைப்பண்பார்ந்த சகோதரர்களே. அந்த பண்பை நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த பண்பு, அதாவது சஹாபாக்கள் பொதுவாக எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த பண்பு பரவி காணப்பட்டது. அதிலே சில சஹாபாக்கள் விதிவிலக்காக இருக்கவில்லை, ஆனால் தரத்திலே சில வேளை ஒருவரை விட ஒருவர் கூட இருக்கலாம். ஆனால் பொதுவாக அனைத்து சஹாபாக்களுக்கும் அந்த பண்பு காணப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், அதனை இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அடிப்படையை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்து கொள்ள வேண்டும். மினல்லாஹி ரிசாலா, மினல்லாஹி அர் ரிசாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் ஒரு தூதை அனுப்பி இருக்கிறார் ஒரு ரசூலின் மூலமாக. வமினர் ரசூலில் பயான், அந்த ரசூல் நமக்கு அதனை தெளிவாக எத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ எங்களது கடமை என்ன? அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய பொறுப்பு தூதரை அனுப்புவது, தூதருடைய கடமை அதனை தெளிவாக எடுத்துரைப்பது, நமது கடமை அதனை ஏற்று நடப்பது, ஆட்சேபனை செய்யாமல் மறுபேச்சு பேசாமல் அதனை ஏற்று நடப்பது. இதுதான் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த பண்பு. என்ன பண்பு? அந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாம் தான் நமது வெற்றிக்கு காரணம், அல்லாஹ் ரசூல் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டால் அதனை நாம் எந்த விதமான மறுபேச்சுமின்றி நமது பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்காமல், நமது அறிவுக்கு இடம் கொடுக்காமல், நமது நடைமுறையை கவனிக்காமல் உடனடியாக நாம் அதனை எடுத்து நடக்க வேண்டும் என்று எடுத்து நடந்தார்களே, இந்த பண்புதான் அந்த சஹாபாக்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அதுதான் அந்த சஹாபாக்களத்தில் இருந்த அதி சிறந்த பண்பு, அதி சிறந்த பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன ஆதாரம்? சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த பண்பு பரவலாக காணப்பட்டது. என்ன பண்பு? அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல், ஆட்சேபனையும் இல்லாமல், தனது பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்காமல் சஹாபாக்கள் ஏற்று நடந்தார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான சில ஆதாரங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். முதலாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை வந்து
ஒரு கைதியை அழைத்து வருகிறார்கள். அந்த கைதியை அழைத்து ரசூலுல்லாஹ் கட்டி வைத்துவிட்டு இந்த கைதியை நீ கவனமாக பார்த்துக்கொள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அப்பொழுது சிறிது நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டாளிகள் தோழிகள் வந்து அவர்களுடன் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது இவர் நைஸாக எஸ்கேப் ஆகிட்டார். யார்? கைதி நைஸாக எஸ்கேப் ஆகிட்டார். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், எங்கே கைதியை காணோம் அப்படின்னு கேட்கிறார்கள். அதுக்கு ஆயிஷா நாயகி ஒரு கதையும் இல்லை, என்ன சொல்கிறாங்க, இல்லை கூட்டாளிமார் வந்து நான் பேசினேன் வைத்தான் என்று சர்வசாதாரணமாக அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டு, மாலகி கதா அல்லாஹு எதகி, என்ன செய்து விட்டாய், அல்லாஹ் உனது கையை துண்டித்து விடுவானாக என்று அந்த கதா அல்லாஹு எதுக்கி என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்களை அனுப்பி அந்த கைதியை தேடி பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் வீட்டுக்குள் வந்து பார்த்தால் ஆயிஷா நாயகி தனது கையை மேலும் கீழும் பிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், என்ன நடந்தது உனக்கு, என்ன நடந்தது, கையை வித்தியாசமாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், யாரோ சொல்வதை நீங்கள் தற்பொழுது தான் துவா செய்தீர்கள் அல்லாஹ் அவரது கையை துண்டித்து விடுவானாக என்று, அதனால் தான் எனது எந்த கை முதலாவது துண்டிக்கப்படும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது நான் கோபத்திலே சொன்ன வார்த்தை, உண்மையிலே அந்த கருத்தை நான் நாடி சொல்லவில்லை. பொதுவாக நாம் கோபம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்வோம், அது உண்மையில் நடக்க வேண்டும் என்று நான் நினைப்பதில்லை. அதை போன்றுதான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் ஆயிஷா நாயகி என்ன நினைத்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், அது உண்மையிலே நடந்துதான் ஆகும் என்று அவர்கள் உடனடியாக நம்பினார்கள். இதான் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த பண்பு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் கட்டுப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆயிஷா நாயகியுடைய நிலைமை இவ்வாறு இருந்தது. அடுத்ததாக இன்னொரு சஹாபியுடைய சம்பவத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த சஹாபியுடைய பெயரை கூட நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நாம் சொல்லக்கூடிய எல்லா சம்பவங்களும் பெரும் சஹாபாக்களை குறிப்பிடுவதில்லை. அப்படி என்றால் பல சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் குறிப்பிடுவதில் சிலர் பொதுவாக பல சஹாபாக்கள் பற்றி பரவலாக காணப்பட்டது என்பதை குறிப்பதற்காக வேண்டி சர்வசாதாரண நமக்கு அறிமுகம் இல்லாத சஹாபாக்களிடத்திலே கூட இந்த பண்பு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக மஅக்கில் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு, மஅக்கில் இப்னு யஸார் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபியுடைய இந்த சம்பவத்தை நாம் பார்க்கக்கூடிய இடத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு அவர்கள் மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். நாம் என்று சொன்னால் அப்படி ஒரு நாளும் கட்டுப்பட்டிருப்பதை கனவிலும் நினைக்க முடியாது. மஅக்கில் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சகோதரி, அவர்கள் சொல்கிறார்கள், நான் எனது சகோதரியை ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தேன். அவரிடத்தில் சில காலம் இருந்ததன் பின்னால் அந்த எனது சகோதரியை அந்த மனிதன் தலாக் சொல்லிவிட்டார். தலாக் சொன்னதன் பின்னால் திரும்பி மீட்டு எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அதுக்கு பின்னால் அந்த சகோதரியை அவருடன் வைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது சில நாட்களுக்கு பின்னால் அந்த மனிதர் தேடி வருகிறார். தலாக் சொன்ன அந்த மனிதர் தேடி வருகிறார். இவரும் அழைக்கிறார், வாருங்கள், ஏதாவது ஒரு தேவைக்காக வந்திருப்பார். என்ன நினைத்த ஒரு நாள் கூட கடவுளை நினைச்சிக்க மாட்டார். யார் சகோதரியை திருமணம் பேசித்தான் வந்திருக்கிறார் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். ஆனால் அவர் எடுத்த தலைப்பெண்ண, உங்களது சகோதரியை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், உனக்கு நான் மரியாதை அளித்து அழகான முறையில் எனது சகோதரியை திருமணம் செய்து தந்தேன், இருந்தாலும் நீ என்ன செய்து விட்டாய், தலாக் சொல்லி திரும்பி எடுத்துக்கொள்ளவும் இல்லை. எனவே ஒரு நாளும் எனது சகோதரியை திருமணம் முடிக்கிற கதையை மட்டும் பேசப்படாது அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டார். அதற்கு பின்னால் உண்மையிலேயே அந்த இருவருக்கும் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற தேவை இருப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்து கொள்கிறார். அறிந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குகிறான், வைதா தல்லக்துமுன் நிஸாஅ ஃபபலக்னா அஜலஹுன்ன ஃபலா தஅதுலுஹுன்ன அன் யன்கிஹ்ன அஸ்வாஜஹுன்ன இதா தராது பைனஹும் பில் மஅரூஃப். தலாக் சொல்லப்பட்ட கணவன் மனைவிமார் அவர்கள் மீண்டும் திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்பினால்
அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம், அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்ற வசனம் இறங்குகிறது. இப்போ இறங்கினா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நாங்கள் என்ன சொல்லுவோம்? அவர் திருமணம் பேசி வந்தால் திருமணம் முடித்து கொடுப்போம், அப்படி தானே சொல்லுவோம் நாங்கள். அது செய்கிறதும் பெரிய செய்தி தான், அப்படி செய்கிறதும். இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? சம்அன் லிரப்பி வ தாஅத்தன், எனது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் அந்த கணவனை அழைத்து வந்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பாடு! அந்த எங்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் வசனத்திலே சொல்லவில்லை, நீங்கள் அந்த உங்களது மச்சானை அழைத்து கொண்டு வந்து, மைத்துனரை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. மாற்றமாக அவராகவே சென்று அழைத்து வருகிறார். நாம் தான் செய்வோமா? எங்களோட வீட்டுக்கு ஒருத்தர் திருமணம் பேசி வந்தால் நல்லா ஏசி விரட்டி அனுப்பினோம், திரும்ப அவரை கூட்டின்னு வந்து திருமணம் முடிச்சு வைப்போமா யாராவது? ஒரு நாள் நடக்காது. ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தைக்காக வேண்டி உடனடியாக கட்டுப்பட்டு அவர்கள் அதனை அந்த சமூகத்தினுடைய, அதாவது ஒரு சமூக வளமையை மீறுவது என்பது மிக சிரமமான விஷயம். இன்று அதிகமானவர்கள் தவறான கொள்கைகள் இருந்து கொண்டு திருந்தாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? அந்த சமூக வளமையை மீற முடியாது. அப்படியா ஒரு சமூக வளமையை மீறித்தான் அவர்கள் திருமணம் செய்து வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவரை ஏசி விரட்டியதன் பின்னால் திரும்பச் சென்று அவரை அழைத்து வந்து திருமணம் செய்து கொடுப்பது என்பதை கனவிலும் நாம் நினைக்க முடியாத ஒரு விடயம். அப்படியான விடயத்தை கூட அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தைக்காக வேண்டி அந்த சஹாபி மஅக்கல் இப்னு யஸார் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுடைய அந்த பண்பை, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பண்பை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய கேளிக்கைகளை கூட, அதாவது விளையாட்டுக்காக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விடயங்களுடன் கூட சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மரியாதையாக அதனை எடுத்து கட்டுப்பட்டு நடந்திருக்கிறார்கள், அதனை உணர்வுபூர்வமாக அணுகியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். வயோதிப பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் சுவனம் நுழைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ திரும்பி செல்வாயாக, சுவனத்தில் ஒரு நாளும் வயோதிபர்கள் நுழைய முடியாது, மூதாட்டிகள் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்பொழுது நாம் என்றால் என்ன செய்வோம்? நமக்கு வயது போனது ஏன குத்தமா, அதுக்காக இப்படி நான் சொர்க்கம் போகாமிக்கிறது, அப்படித்தானே நம்ம எல்லாரும் கேள்வி கேட்போம். ஆனால் அந்த சஹாபி பெண்மணி அப்படி கேள்வி கேட்கவில்லை. வயோதிப பெண்மணி யார் என்று பேர் கூட நமக்கு தெரியாது. அதனால் நாங்கள் சொல்ல சர்வசாதாரணமாக சஹாபாக்களுக்கு பற்றி இருந்த பண்பு. அப்போ அந்த பெண்மணிக்கு ஒரு வழியும் இல்லை. இப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க? உடனே அழுவதற்கு ஆரம்பித்தார்கள். இன்று நாம் சொல்வதைப் போல இது என்ன புத்திக்கு படவில்லை, பகுத்தறிவுக்கு படவில்லை, குர்ஆனுக்கு முரண்படுகிறது, இந்த கதையெல்லாம் கிடையாது. அந்த குர்ஆனில் சொல்லித்தானே, வலாத்த சிறுவாசிரத்தும் சிலோகலாம், ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க முடியாது, அப்போ நான் இந்த பாவத்தை எப்படி சுமக்கிறது, நான் ஒரு தவறு செய்யலை, இப்படியெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்களா, உடனடியாக எடுத்தார்கள், கட்டுப்பட்டார்கள், உடனடியாக அழுதார்கள். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்ன, அவளுக்கு அந்த பெண்மணிக்கு சொல்லுங்கள், அந்த பெண்மணி இந்த தோற்றத்திலே நுழைய முடியாது, ஏனென்றால் சூனத்திலே நுழையக்கூடியவர்கள் எல்லாரும் கன்னிகளாக இருப்பார்கள் என்ற கருத்திலே தான் நான் அப்படி சொன்னேன் என்பதை அந்த பெண்ணுக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த பெண் வயோதிபமான நிலைமையிலே சூனத்தில் நுழைய முடியாது என்பதுதான் கருத்தை தவிர அந்த பெண் நுழைய மாட்டாள் என்பது கருத்தல்ல என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி சஹாபாக்களுடைய வரலாறு நீண்டு கொண்டே செல்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் நமக்கு தெரியும், மதுபானம் தடை செய்யப்பட்ட சம்பவம். மதுபானம் என்பது அவருடைய இரத்தத்தில் ஊறி இருந்த ஒரு விடயம். அந்த காலத்து அரபியரிடத்திலே இரத்தத்தில் ஊறி இருந்த ஒரு விடயம். மக்காவிலே மாத்திரமல்ல, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனதன் பின்னாலும் மதுபானம் தடை செய்யப்படவில்லை. மாற்றமாக அவர்கள் அருந்தி கொண்டுதான் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிப்பதற்காக செலவழிப்பதற்கு தயார் செய்து வைத்திருந்தார்கள். 2 ஒட்டகங்களை தயார் செய்து வைத்திருந்தார்கள். வெளியிலே சென்று விட்டு வந்து பார்க்கிறார்கள், ஒட்டகம் அப்படியே வெட்டப்பட்டு கிடக்கிறது. ஒட்டகம் அப்படியே அறுக்கப்பட்டு இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே பார்த்து விட்டு அவர்களுக்கு அழுகை வந்து விட்டது. உடனடியாக ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் என்ன நடந்தது என்று விசாரித்து பார்த்தால், அவர்களுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதனை அறுத்து போட்டிருக்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் சொல்கிறார்கள், விடயத்தை சொல்கிறார்கள். சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வருகிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் மதுபான மருந்திய நிலைமையில் இருக்கிறார்கள். மதுபான மருந்திய நிலைமையில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டோட ரசூலுல்லாவை ஏற இறங்க பார்த்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹு, நீங்கள் எல்லாம் எனது தந்தையினுடைய அடிமை தானே என்று ரசூலுல்லாவை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள். ஏன்? போதையிலே அவர்கள் பேசினார் தெரியாமல். அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், நிலைமை ரொம்ப மோசமாகி இந்த இடத்துல பேசுகிறது அர்த்தம் இல்லை, ஆளை விட்டுட்டு பேத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனார்கள். இப்போ இந்த அளவுக்கு அந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை குறை சொல்வதற்காக நாம் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் மதுபானம் ஹராமாக்கப்பட்டிருக்கு, அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயத்தை தான் அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் இது எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த அளவுக்கு மதுபானம் அவர்களை ஆக்கிரமித்திருந்தது. அவருடைய இரத்தத்திலே ஊறிய ஒரு விடயம்தான் இந்த மதுபானம் என்பது. அப்பொழுது ஒரு நாள் அவர்கள் எல்லாம் மதுபானம் அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது குர்ஆன் ஆயத்து இறங்குகிறது. ஃபந்தஹு, நீங்கள் எல்லோரும் அதனை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் முற்று முழுதாக என்று அல் குர்ஆன் வசனம் இறங்கியதுதான் தாமதம். அரைவாசி போதையிலே இருந்தவர்கள் கூட வாயின் பக்கம் எடுத்த அந்த கோப்பையை கூட கீழே போட்டு விட்டார்கள். மதீனாவிலே ஆறாக பெருக்கெடுத்து மதுபானம் ஓடியது என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தமிழத்தில் அந்த மதுபானத்தை வைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அதனுடன் பிரியமுடன் இருந்திருக்கிறார்கள். அப்படி பிரியமான ஒரு விடயத்தை கூட அவர்கள் இந்த அளவு அவசரமாக அல் குர்ஆனுடைய வசனத்தை கேட்ட தாமதத்திலே உடனடியாக விட்டு விடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பண்பை பாருங்கள் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு சம்பவம் தான் அல் குர்ஆனுடைய வசனம் ஹிஜாப் சம்பந்தமான வசனம் இறங்குகிறது. பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டும் என்ற வசனம் இறங்கியவுடன் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு நிசா அல் அன்சார், அன்சாரி பெண்மணிகளுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து செய்வாராக. இந்த வசனங்கள் இறங்கியவுடன் அவர்களுடைய தலையிலே காகங்கள் இருப்பதை போல, அவர்கள் அணிந்த ஆடையின் காரணமாக தலையிலே காகங்கள் இருப்பது போன்ற ஒரு நிலைமையிலே அவர்கள் வெளியேறி சென்றார்கள் என்பதாக அந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு உடனடியாக கட்டுப்பட்டார்கள் அந்த சஹாபி பெண்மணிகள். அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி சொல்கிறார்கள். அந்த தஜ்ஜால் இந்த உலகத்திலே வந்து 40 நாட்கள் இருப்பார். அதிலே முதலாவது நாள் ஒரு வருடத்திற்கு சமன் என்பதாக சொல்கிறார்கள். இப்பொழுது நாம் என்று சொன்னால் நமது பகுத்தறிவை பயன்படுத்தியிருப்போம். அதெப்படி பூமியின் கிழக்கிலே உதித்து மேற்கிலே வரைவதற்கு 24 மணித்தியாலங்கள் தான், அது எப்படி 12 மாதங்கள் வரும் என்றெல்லாம் சிந்தித்திருப்போம். அல்லது என்ன சொல்லுவோம், அது ஒரு வருடம் போவதை, ஒரு நாள் செல்வதை ஒரு வருடம் செல்வதை போன்று இருக்கும் என்று நாம் ஒரு வியாக்கியானத்தை சொல்லி எப்படியாவது அந்த ஹதீஸை மேற்குலக விஞ்ஞானத்துக்கு ஏற்றவாறு நாம் அதனை விரிவுரை செய்வதற்கு முயற்சி செய்வோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி செய்தார்களா? இல்லை. அதற்கு மாற்றமாக அவர்கள் என்ன சொன்னார்கள், அதனை அப்படியே நேரடியாக விளங்கினார்கள். அதனை நாம் விளங்கினால் வாக்கியவாதிகள் என்று எங்களுக்கு பட்ட பெயர் சொல்வார்கள். ஆனால் சஹாபாக்கள் அப்படித்தான் அதனை விளங்கினார்கள். ஒரு வருடம் என்று சொன்னால் 12 மாதங்களுடைய அளவு என்பதாக அவர்கள் விளங்கினார்கள். ஒரு நாள் 12 மாதங்கள் போன்று இருக்கும் என்பதாக விளங்கின காரணமாக அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்று சொன்னால் 5 நேர தொழுதா போதுமா? ஒரு நாள் என்று சொன்ன ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு சமன் என்று சொன்னால் 5 நாள் தொழ வேண்டுமா அல்லது ஒரு வருடத்துக்குரிய தொழுகை தொழ வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நீங்கள் எப்படி வளமையாக நீங்கள் கணக்கிடுவீர்களோ அதனை போன்று கணக்கிட்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், ஒரு நாளையுடைய தொழுகை போதாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் அதனை எந்த விதமான மறுப்புமின்றி அவர்கள் ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியிலே பொதுவாக எல்லோரிடத்திலும் இந்த பண்பு காணப்பட்டது என்பதை பலவிதமான சம்பவங்களின் மூலமாக நாம் இப்பொழுது பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது எப்படி இந்த பண்பு வந்தது? எங்களிடத்திலே அது காணப்படவில்லை. அப்படியான பண்பு நம்மிடத்திலே இல்லை. நாம் சில வேளை இந்த பயானை கேட்டுவிட்டு போய் நமது வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் உடனடியாக கட்டுப்பட வேண்டும் என்று நாம் நினைப்போம். அப்படி நினைக்கக்கூடாது, அப்படி நினைக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த சஹாபாக்கள் அப்படி பயிற்றுவிக்கப்பட்டார்கள். இந்த சஹாபாக்கள் அப்படி பயிற்றுவிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இப்படியான ஒரு நிலைமைக்கு அந்த சஹாபாக்கள் மாறினார்கள். இப்படியான ஒரு நிலைமைக்கு அந்த சஹாபாக்கள் மாறினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதில் முதலாவது பயிற்சி,
சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பயிற்சிகளில் முதன்மையான பயிற்சி என்ன தெரியுமா? அதாவது பகுத்தறிவை பயன்படுத்தாமல் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த பயிற்சி அப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டதனால் காரணமாகத்தான் தனது இரத்தத்தில் ஊறிய அந்த மதுபானத்தை கூட அவ்வளவு சுலபமாக விடக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் மாறினார்கள். முதலாவது கொடுக்கப்பட்ட பயிற்சி என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி சென்ற இஸ்ரா பயணம், இஸ்ரா மிஅராஜ், அடுத்தது விண்ணுலக பயணம். அப்போ இந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கியது ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களை விண்ணுலகத்துக்கு அழைத்தார். இப்போ இந்த சம்பவம் நடந்து ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் காலையில் எப்படி ஈக்கணும்? சட்டப்படி சொல்லுவாங்க, சந்தோஷமாகிக்கணுமா கவலையாகிக்கணுமா? இந்த சம்பவம் நடந்தா சந்தோஷமாகிக்கணும். ஆனால் நிலைமை எப்படி இருந்துச்சு? தலைகீழாக தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மிகவும் கவலையுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யார் முதலாவது வாராரு? அபூஜஹல். முதலாவது அபூஜஹல் வாரார். வந்து என்ன விஷயம், இன்றைக்கி ஏதாவது விசேஷம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி, அப்படின்னு ஒரு ஏளனமாக ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹ் சொன்னா, ஓ இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இரவு நான் பைத்துல் முகத்தஸை இரவு பைத்துல் முகத்தஸை நோக்கி நான் சென்று வந்தேன், பைத்துல் முகத்தஸுக்கு சென்றேன் என்பதாக சொல்கிறார். அதுக்கு அவர் திருப்பி கேட்குறார். அதுக்கு போகிற பேசுகிறதுக்கு கூடவே இல்லை அபூஜஹல். பைத்துல் முகத்தஸை போகிறதை விட முக்கியமான விஷயம் என்ன? விண்ணுலக பயணம், அங்கேயெல்லாம் போய் வந்திருக்கிறேன்னா சொல்ல. அதுக்கு முன்னால் அவர் கேட்குறார், நேற்று நான் இரவு போய் இப்போ வந்துட்டீங்கண்ணே அப்படின்னு கேட்குறாரு. இரவு அங்கே போய் இப்போ அந்த காலத்தில் 2 மாத பயணங்கள் செய்ய வேண்டியவரை சில மணித்தியாலங்கள் ரசூலுல்லாஹ் செய்ததை சொன்னவுடன் அவர் இப்படி ஒரு ஏளனமான ஒரு கேள்வியை தொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் ஆம் என்று சொன்னார்கள். ஆம், இரவு சென்று இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் சொல்கிறார், யமுனாகி, நான் இந்த கூட்டமெல்லாம் கூட்டி தந்தால் நீங்கள் இதே பதிலை சொல்லுவீங்களா? இந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்கிறதுக்கு தயாரா? நான் ஆட்களை நான் கூட்டித்தாரேன், நீங்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்கிறதுக்கு தயாரா என்று கேட்டவுடன் ஆம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதற்கு உடன்படுகிறார்கள். உடனே அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு சந்தோஷம். யாருக்கு? அபூஜஹலுக்கு. இப்போ ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாக்கலாம் இஸ்லாத்தை விட்டு போய்த்துருவாங்க, இந்த பெரிய பொய்யொன்றை இன்றைக்கு விட்டியார் அப்படின்னு அவர் மக்களெல்லாம் அழைக்கிறார். மக்களெல்லாம் அழைத்து இப்போ சொல்லுங்கள், என்கிட்ட சொன்ன விஷயத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அவர் சொல்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் இரவு பைத்துல் முகத்தஸுக்கு சென்று வந்தேன் என்பதாக சொல்கிறார்கள். சொன்னதுதான் தாமதம், எல்லோரும் தலையில் கை வைக்கிறார்கள். இந்த பெரிய பொய்யொன்றை சொல்லி போட்டாரே என்று, இந்த பெரிய பொய்யொன்றை சொல்லி போட்டார்களே என்று அவர்கள் தலையிலே கை வைக்கக்கூடிய நிலைமைக்கு மாறிவிட்டார்கள். இப்போ என்ன செஞ்சாங்க? எல்லாரும் உடனடியாக ஒருத்தர் என்ன செஞ்சார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போனார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போனார். இப்போ கேட்டார், தெரியாத விஷயம் உங்களோட நண்பர் என்ன சொன்னாருன்னு, இன்றைக்கி நண்பர் என்ன சொன்னார் தெரியுமாண்டு? என்ன சொன்னார்? அப்போ இரவு பைத்துல் முகத்தஸுக்கு சென்று இன்று எங்களிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார் என்ற தகவலை அவர் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் என்ன நடக்குது? இவ்வளோ மிஹ்ராஜை போலத்தெல்லாம் சொல்லலை. இந்த மிஹ்ராஜ் கதையெல்லாம் விண்ணுலக பயணமெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அங்கே தான் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கிறது. முக்கியமான 2 பாயிண்ட்டுகளை ஒரு வசனத்தில் சொல்கிறார்கள். லஇன் கான காலஹு லகத் ஸதக், லஇன் கான காலஹு லகத் ஸதக். அவர் அப்படி சொல்லியிருந்தால் உண்மைதான் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதனால் தான் அவர்களுக்கு சித்தீக் என்ற பட்ட பெயர் வந்தது, உண்மையாளர். நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்திலே உள்ளவர்கள் தான் சித்திகீன்கள். சுஹதாக்களுக்கு முன்னால், சுஹதாக்களை விட சிறந்தவர்கள் தான், யுத்தத்திலே வீரமரணம் எய்தியவர்களை விட வச்சிருந்தவர்கள் தான் சித்திகீன்கள். அந்த பட்டம் அவர்களுக்கு இதன் காரணமாகத்தான் கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள்,
அபூபக்கரை இதையுமா உண்மைப்படுத்துவீங்க, இதை கூட நம்புறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இது என்ன விஷயம், இது சிம்பிள் விஷயம் தானே. என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 7ஆம் வானத்துக்கு மேலே இருந்து அல்லாஹ்ட்ட வஹியை கொண்டு வந்து எனக்கு தந்துட்டு இப்போ தான் போனார் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதை நான் நம்புகிறேன். எனக்கு இதை நம்புறது பெரிய செய்தியா, இது சப்ஜெக்டே இல்லைன்னு சொன்னார்கள் என்று அந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது இன்றைக்கு நாங்கள் நினைக்கக்கூட சிம்பிளாக தான் நிற்கும். ஏன்னா இன்றைக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி எடுத்து போய்த்து வந்துடுவோமே. அந்த காலத்தில் நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். இது இந்த சம்பவத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக இவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அன்றைய காலத்திலே இருந்து சிந்திக்க வேண்டும், இன்றைய காலத்திலே இருந்து சிந்திக்கக்கூடாது. 2 மாதங்கள் செல்ல வேண்டிய பயண தூரத்தை ஒரு சில மணித்தியாலங்களில் சென்று ரசூலுல்லாஹ் வருகிறார்கள் என்று சொல்வது, அதனை ஏற்றுக்கொள்வது என்பதற்கு எவ்வளவு பெரும் ஈமானிய பலம் வேண்டும் என்பதை நாம் ஆழமாக உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அன்பார்ந்த சகோதரர், இந்த இடத்திலே முக்கியமான விடயங்கள் 2 விடயங்கள் நாம் சொன்னோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. இன்கான காலஹு லகது சதக். முதலாவது என்ன, ரசூலுல்லாஹ் சொல்லதாக உறுதியாகிவிட்டால் அது உண்மை. அப்போ உறுதியாகணும். முதலாவது ஒரு தகவலை நாங்கள் நம்புறதுக்கு முதலாவது என்ன, அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அது ரசூலுல்லாஹ் சொன்னதாக நமக்கு உறுதியாகிவிட்டால் அதற்கு பின்னால் அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வரமாட்டாது. அடுத்ததாக லகது சதக், அவர்கள் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இவ்வாறு அல்லாஹ் ரசூலுக்கு எந்த விதமான மறுபேச்சுமின்றி ஆட்சேபனையுமின்றி கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே சில மக்கள் என்ன சொல்கிறார்கள், இது என்ன கண்மூடித்தனமான பின்பற்றுதல், மனிதருக்கு அல்லாஹ்தால அறிவை தந்திட கொஞ்சமான சிந்திக்க வேணாமா, குர்ஆன் அல்லாஹ் சொன்னாலும் நாம் யோசிச்சு தான் எடுப்போம், குர்ஆனில் அல்லாஹ் சொன்னாலும் கூட நாம் அதனை சிந்தித்துத்தான் அதனை எடுப்போம் என்பதாக சிலர் என்ன செய்கிறார்கள், பெருமை பேசுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வது என்பது வெறுமனே மடத்தனமான வாதம் அல்ல, வெறுமனே மடத்தனமான வாதம் அல்ல, மாற்றமாக அது அறிவுபூர்வமான வாதம். அது அறிவுபூர்வமான வாதம். ஏன், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது தகவல், அப்படித்தானே. நபி அவர் ஒரு விடயத்தை சொன்னால் அது ஒரு தகவல். அப்போ தகவலில் பிழை வருவதற்கான 2 வாய்ப்புகள் இருக்கின்றன, அப்படித்தானே. ஒரு தகவலில் பிழை வரோன்னு சொன்னால், நான் ஒரு விடயத்தை உங்களிடத்தில் சொன்னால் அதில் பிழை வரண்டா 2 வழியால் வரும். முதலாவது வழி என்ன, தவறுதலாக நான் சொல்லலாம், அல்லது வேண்டுமென்று பொய் சொல்லலாம். ஒன்று நான் வேண்டுமென்று பொய்யை சொல்லியிருப்பேன், அல்லது தவறுதலாக சரி நினைச்சு பிள்ளைன்னு சொல்லியிருப்பேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது இந்த 2ம் அவருடைய இதிலே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விடயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் வேண்டுமென்று பொய் சொல்வார்களா, மார்க்கத்திலும் சொல்ல மாட்டார்கள், உலக விடயத்திலும் சொல்ல மாட்டார்கள். எனவே தான் அவர்கள் சாதிக்கின்ற பட்ட பெயரை பெற்றிருந்தார்கள். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா அப்படி தவறு ஏற்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். நபி அவர்கள் என்ற காரணத்தினால் தவறுதலாக மார்க்க விடயங்களை முன்வைப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அப்படி தவறு ஏற்பட்டால் உடனடியாக திருத்துவான். அப்படி தவறு ஏற்பட்டால் உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருத்துவான். எனவே ரசூலுல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா திருத்தாமல் விட்டால் அதில் என்ன, அது வஹிதான். அது வஹி என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் சுன்னா எப்படி வஹியாக மாறும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா திருத்தாமல் விட்டால் அது வஹியாக மாறிவிடுகிறது. அது வஹியாக மாறிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து, ரசூலுல்லாஹ் தவறு விட்டால் அல்லாஹ் தஆலா திருத்திடுவார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்வது விரும்பனை கண்மூடித்தனமான மனித அறிவுபூர்வமற்ற ஒரு வாதம் அல்ல. மாற்றமாக தவறு வரக்கூடிய 2 வழிகளும் நபி அவர்களை பொறுத்தவரையில் கிடையாது. எனவே நாம் அவர்கள் சொல்வதை நம்புகிறோம். எனவே இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, இதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே யாரும் நமது அறிவுக்கு இஸ்லாம் இடம் கொடுக்கவில்லை, கண்மூடித்தனமாக பின்பற்ற சொல்லி இருக்கிறது என்றெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பார்ந்த சகோதரர், எனவேதான் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதாரிஜுஸ் சாலிகின் என்ற தனது நூலிலே சொல்கிறார்கள், அக்மலுன் நாஸி சித்தீகியத்தன் அக்மலுஹும் தஸ்லீமா. இந்த சித்தீகியா என்ற பதவியிலே மிகவும் பூரணமானவர்கள் யார் என்று சொன்னால், யார் உடனடியாக அல்லாஹ் ரசூல் சொல்வதை கட்டுப்படுவார்களோ, எந்த அளவுக்கு ஒருவருடைய கட்டுப்பாடு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவர் சித்தீகியா என்ற தரத்தில் அவர்கள் உயர்ந்து விளங்குவார்கள் என்பதாக இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இது முதலாவது தர்பியா. என்ன தர்பியா? அல்லாஹ் ரசூல் சொன்னால் ஒரு விடயத்தை ஆட்சேபனையின்றி
ஏற்று நடக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்பதற்குரிய முதலாவது தர்பியா தான் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய சம்பவம். இதிலே சிலர் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் சிலர் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றார்கள். காரணம் என்ன? அவரிடத்தில் அந்த பண்பு இருக்கவில்லை. இந்த தர்பியாவின் மூலமாகத்தான் நாம் ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்ட அந்த சம்பவங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக காணப்பட்டது. இரண்டாவது சம்பவம் அது மிக முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். என்ன விடயம் என்று சொன்னால், கிபிலா மாற்றப்பட்ட சம்பவம். எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் சில காலம் பைத்துல் முக்தஸை நோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள். பைத்துல் முக்தஸை நோக்கித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்காவின் பக்கம், காபத்துல்லாவின் பக்கம் அந்த கிபிலா மாற்றப்பட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது இந்த வசனம் இறக்கப்படுகிறது? காபத்துல்லாவை நோக்கி நீங்கள் திரும்புங்கள் என்ற வசனம் இறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு வரியில் அதை சொல்லி முடிக்கலாமா இல்லையா? ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்று சொன்னால் நீங்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுங்கள் என்று சொல்லிவிட்டால் போதுமானது. ஆனால் நீங்கள் அல் குர்ஆனுடைய 2வது ஜுஸுடைய ஆரம்பம் சயகூலு ஸுஃபஹாஉ மினன் நாஸ், முதலாவது அலிஃப் லாம் மீம் ஜுஸு, 2வது சயகூலு ஸுஃபஹா என்று சொல்லக்கூடிய 2வது ஜுஸு. இந்த 2வது பாகத்திலே ஆரம்பத்திலே இருந்து கிட்டத்தட்ட 2 பக்கங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கிபிலா மாற்றப்படக்கூடிய விடயத்தை, கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதிலே கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்களில் அல்லாஹ் தஆலா திருப்பி என்ன சொல்கிறான்? காபத்துல்லாவை முன்னோக்குங்கள். நபியை பார்த்து முதலாவது அல்லாஹ் தஆலா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே நீங்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுங்கள் என்று முதலாவது கட்டளை நபி அவர்களை பார்த்து. அதற்கு பின்னால் மக்களை பார்த்து ஃபவல்லு வுஜூஹக்கும் ஷத்ரா, மக்களே நீங்கள் காபத்துல்லாவை பார்த்து தொழுங்கள். மீண்டும் அதற்கு பின்னால் அடுத்த வசனத்திலே இப்படி 7-8 இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பக்கங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சட்டத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறான். திரும்ப காபத்துல்லாவை முன்னோக்குங்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். காரணம் என்ன? அந்த வசனம் ஆரம்பிப்பதை பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறது? سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மடையர்கள், மக்களில் அறிவீனர்கள் சொல்லுவார்கள், இது என்ன புதுசாக கிபிலாவை மாற்றிட்டார்கள் இவர்கள். கிபிலாவை அவர்கள் ஆரம்பத்தில் தொழுது கொண்டிருந்த கிபிலாவை மாற்றி விட்டார்களே, அப்போ நேரத்தோடு பாத்தில் அசத்தியத்திட்டால் இவர்கள் இருந்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறார். எனவே முதலாவது இந்த கிபிலாவை மாற்றுவதில் உள்ள பிரச்சனை என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அது என்ன, இவருடைய கிபிலா மாறிவிட்டது புதிதாக என்ற கேள்வி மக்களிடத்திலிருந்து எழும்பும். இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, நீங்கள் மக்களுக்கு பயன்பட வேண்டாம். இந்த கிபிலாவை மாற்றிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் மக்களுக்கு பயன்பட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அதே அந்த வசன தொடர்களில் அல்லாஹ் தஆலா சொல்வதை பாருங்கள். وَمَا جَعَلْنَا الْقِبْلَةَ الَّتِي كُنْتَ عَلَيْهَا, நீங்கள் இந்த கிபிலாவை நாம் மாற்றியிருக்கிறோம், அது எதற்காக வேண்டி? إِلَّا لِنَعْلَمَ مَنْ يَتَّبِعُ الرَّسُولَ مِمَّنْ يَنْقَلِبُ عَلَى عَقِبَيْهِ, யார் ரசூலுல்லாவை பின்பற்றுகிறார்கள், யார் புறமிதுகிட்டு ஓடுகிறார்கள் என்பதை நாம் சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே கிபிலாவை மாற்றியதிலே இந்த மக்கள் எவ்வளவு கட்டுப்படுகிறார்கள், உடனடியாக கட்டுப்படுகிறார்களா இல்லையா என்று சோதிப்பதற்கான ஒரு சோதனை தான் இந்த கிபிலா மாற்றியது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَإِنْ كَانَتْ لَكَبِيرَةً إِلَّا عَلَى الَّذِينَ هَدَى اللَّهُ, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது மிகச் சிரமமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மிகவும் பாரமாக பெரிய ஒரு விடயமாக இருக்கும் இந்த கிபிலாவை மாற்றியது என்பதாக சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இந்த வசனங்களை நாம் சிந்திக்கக்கூடியது, கிபிலாவை மாற்றுவது என்பது என்ன அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையா? இன்னும் ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? சரி, கிபிலாவை மாற்றி நாங்கள் இப்போ மாற்றி தொழுகிறோம், பிரச்சனை இல்லை. இப்போ இதுவரைக்கும் தொழுதாக்கள் நிலைமை என்ன?
இதுவரைக்கும் இந்த கிப்லாவை நோக்காமல் மற்ற கிப்லாவின் பக்கம் நோக்கி தொழுது மரணித்து விட்டார்களே, அவர்களுடைய தொழுகையினுடைய நிலைமை என்ன, கதி என்ன என்ற ஒரு கேள்வி சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறது. அதற்கும் அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறார். வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய அந்த தொழுகைகளை வீணாக்க மாட்டான். இந்த இடத்துல ஈமான் என்று சொன்னால் தொழுகை. அல்லாஹ் தஆலா உங்களுடைய அந்த தொழுகைகளை வீணாக்க மாட்டான் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே ஆரம்பத்தில் தொழுதவர்களுக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகைகள் தான். இப்போ ஏன் இவ்வளவு ஒரு பெரும் ஒரு பிரச்சனையாக்கணும் இது, இந்த விடயத்தை ஏன் இவ்வளவு ஒரு பெரும் பிரச்சனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கருதி அதனை இவ்வளவு பல வசனங்களில் தொடராக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனில் முதலாவது மாற்றப்பட்ட சட்டம் இதுதான். இதுவரைக்கும் குர்ஆனில் மாற்றப்பட்டன்னு ஒன்று கிடையாது. வசனம் இறங்கினா இறங்கினது தான், அதை மாற்றுறது கேன்சல் பண்ணுறதெல்லாம் கிடையாது, இரத்து செய்வது கிடையாது. ஆனால் முதலாவதாக மாற்றப்பட்ட ஒரு சட்டம் இதுதான். அதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரும் பல கட்டளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றன் பின் ஒன்றாக தொடராக பல வசனங்களில் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்வதற்கு காரணம் அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் தான், மக்களுடைய பல கேள்விகள் வரும். இவ்வளவு நாளும் எங்களை கிப்லாவை முன்னோக்கி விட்டு ஏன் இப்பொழுது விட்டீர்கள் என்று யூதர்கள் கேள்வி கேட்பார்கள், மக்கள் கேள்வி கேட்பார்கள். இப்படி பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஆனாலும் நீங்கள் அவற்றை சிந்திக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடனடியாக கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த பயிற்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களுக்கு ஆரம்பத்திலே கொடுத்ததன் காரணமாகத்தான் நாம் ஆரம்பத்திலே பார்த்த அந்த சஹாபாக்களுடைய அந்த கட்டுப்படக்கூடிய தன்மை அவ்வளவு சஹாபாக்கள் மத்தியிலே சர்வசாதாரணமாக காணப்பட்டது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலும் சிலர் முர்த்தத்தாயினார், இந்த சந்தர்ப்பத்திலும் சிலர் முர்த்தத்தாயினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பயிற்சியின் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டே இருந்தார், சஹாபாக்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த பரிசுத்தத்தினுடைய விளைவுதான் அவர்கள் அப்படியான ஒரு நிலைமைக்கு சென்றார்கள். அடுத்ததாக இறுதியான ஒரு சம்பவம், சஹாபாக்களுடைய நாம் எப்பொழுதும் நமது பகுத்தறிவை வைத்து சிந்திக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக திட்டவட்டமாக உணர்த்தக்கூடியதும், அந்த சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெருமதியை, அவரிடத்தில் இருந்த அந்த கட்டுப்படக்கூடிய தன்மையின் உயர்ந்த கட்டத்தை, சித்தீக்கியா என்ற பண்புக்குறிக்கு உண்மையிலே அவர்கள் சொந்தக்காரர்கள் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நாம் இறுதியாக நாம் பார்க்க போகிறோம். அதுதான் என்ன சம்பவம்? ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை ஒரு பெரிய வரலாறு. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், நாம் கனவிலே உம்ரா செய்வதாக கனவு கண்டேன், எனவே நாம் எல்லாம் மக்காவை நோக்கி உம்ராவுக்கு செல்வோம் என்பதாக சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். இப்படி சென்று மக்காவை நெருங்கக்கூடிய நேரத்தில் குறைஷியருக்கு கேள்விப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு பல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்புகிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள், என்ன நாம் யுத்தம் செய்வோமா அல்லது நமது வழியை மாற்றி செல்வோமா என்று கேட்டவுடன் சஹாபாக்கள் ஆலோசனை சொல்கிறார், இல்லை நாம் யுத்தம் செய்யாமல் நாம் உம்ராவுக்காக வந்திருக்கிறோம், யுத்தத்துக்கு தயாராக வரவில்லை, சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே நாம் என்ன வழியை மாற்றி சென்று யுத்தத்தை தவிர்ப்போம் என்பதாக சொல்கிறார்கள். இப்படி திரும்ப சென்று வந்திருக்கக்கூடிய நேரத்திலே மக்காவுக்கு மிக நெருங்கக்கூடிய நேரத்திலே குறைஷியருக்கு தகவல் கேள்விப்படுகிறது. தகவல் கேள்விப்பட்டவுடன் அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி தயாராகிறார்கள். பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதரை அனுப்புவதற்கு முடிவெடுக்கிறார்கள். மக்காவை நோக்கி ஒரு தூதரை அனுப்பி வைப்போம் என்று, யாரை அனுப்புவது என்று ஒரு கலந்து ஆலோசனை நடக்கிறது. அப்பொழுது சஹாபாக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை நீங்கள் அனுப்புங்கள், அவரை அந்த மக்கள் குறைஷிகள் மிகவும் மதிக்கக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு மதிப்பார்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலே பெண்கள் அதாவது பிள்ளைகளை எந்த அளவுக்கு இரக்கம் கொள்ளக்கூடியதற்கு உதாரணமாக குறைஷிகள் உஸ்மானை விரும்புவதைப் போல என்பதாக சொல்வார்கள். நேசத்துக்கு, அன்புக்கு உதாரணத்துக்காக வேண்டி
குறைஷிகள் உஸ்மானை நேசிப்பதைப் போல என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பெரும் ஒரு மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் அந்த குறைஷிகளிடத்திலே அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னாலும் காணப்பட்டது. எனவே அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இப்போது அனுப்பி வைத்துவிட்டு என்ன முடிவு வருகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என்ன நடக்கிறது? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்றுவிட்டார்கள், குறைஷிகள் கொன்றுவிட்டார்கள் என்ற தகவல் என்ற ஒரு செய்தி நபி அவர்களுக்கு கிடைக்கிறது. உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக வேண்டி ஒரு மரத்துக்கு கீழால் பையத் எடுக்கிறார். சஹாபாக்களிடத்திலே பையத் செய்கிறார்கள், யுத்தம் செய்வதற்காக வேண்டி பையத் செய்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு குறைஷிகளுக்கு கேள்விப்படுகிறது, இப்படி விஷயம் ரசூலுல்லாவுக்கு தகவல் பிழையாக கிடைத்து அவர்கள் யுத்தம் செய்வதற்காக தயாராகிவிட்டார்கள் என்று தெரிந்தவுடன் உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்தவுடன் அந்த பிரச்சினை முடிந்து விடுகிறது. அதற்கு பின்னால் இப்பொழுது என்ன, நாம் மக்காவுக்குள் நுழைவதா இல்லையா என்ற ஒரு பெரும் போராட்டம் அந்த இடத்திலே. இப்பொழுது பல தூதுவர்கள் வந்துவிட்டு செல்கிறார்கள். இறுதியாக சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு தூதுவர் வருகிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுஹைல் வருவதை பார்த்துவிட்டு, சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர் வருகிறார். அவர் வருவதை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? சஹூல அலைக்குமுல் அம்ர், இப்பொழுது விஷயம் லேசாக முடிந்துடும், பிரச்சனை இல்லாமல் முடியும் அப்படின்னு சஹாபாக்கள் காரணம் சொல்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது அப்படி என்றால் எங்களுக்கு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்ற சந்தோஷத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆரம்பிக்கிறது, உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. உடன்படிக்கை ஆரம்பித்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுங்கள் என்று சொல்லவுடன் சுஹைல் சொல்கிறார், எங்களுக்கு இந்த ரஹ்மான் ரஹீம் எல்லாம் தெரியாது, இந்த ரஹ்மான் ரஹீம் எல்லாம் நமக்கு தெரியாது, வளமை போன்று பிஸ்மிக்கல்லாஹும் என்று ஆரம்பித்து எழுதுங்கள், பிஸ்மிக்கல்லாஹும் என்று எழுதுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். இந்த இடத்திலே முதலாவது பிரச்சனை சரி என்று அதை எழுதிவிட்டார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது செய்த உடன்படிக்கை என்று எழுதுங்கள் என்று சொல்லவுடன் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ரசூலுல்லாஹ் தெரிஞ்சால் தானே நம்ம சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் சரி வராது, முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் சஹாபாக்களுக்கு இன்னும் அவர்களுடைய கோபம் அதிகரிக்கிறது, சஹாபாக்களுக்கு கோபம் அதிகரிக்கிறது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த வருடம் எம்மை தவாஃப் செய்வதற்கு உம்ரா செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கும் சுஹைல் சொல்கிறார்கள், இல்லை முடியாது, இந்த வருஷம் அனுமதித்தால் எம்மை அரபிகள் எல்லோரும் ஏளனமாக பேசுவார்கள், முகம்மதுக்கு பயந்து இவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள், எனவே அடுத்த வருடம்தான் நீங்கள் வர முடியும், அடுத்த வருடம்தான் நீங்கள் வர முடியும் என்பதாக அதற்கும் தடை. அதற்கு பின்னால் இப்படி என்ன உடன்படிக்கை போய்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு மக்காவில் இருந்த ஒரு சஹாபி, அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் யார்? இந்த உடன்படிக்கை எழுதக்கூடியவருடைய மகன், சுஹைல் இப்னு அம்ருடைய மகன் தான் அபூ ஜந்தல். அவர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிற, வாப்ப இஸ்லாத்தை தழுவல்ல. அப்போ அவர் ரசூலுல்லாஹ்வுடன் சேர்ந்து கொள்கிறார். சேர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர் சொல்கிறார், இவரை முதலாவது திருப்பி அனுப்புங்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னும் நாங்கள் உடன்படிக்கை எழுதி முடிக்கவே இல்லையே, உடன்படிக்கை எழுதி முடிக்கவே இல்லை, அதனால் அவர் உடன்படிக்கையில் உள்ளுக்கு வரமாட்டார் அப்படின்னா உடன்படிக்கையெல்லாம் சரி வராது, நான் போகிறேன் அப்படின்னு அவர் கிளம்பினார். அப்புறம் ரசூலுல்லாஹ் இல்லை இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவரை எனக்காக விட்டு விடுங்களேன் அப்படி என்று அவரை கெஞ்சி கேட்கிறார்கள். அப்பொழுதும் அவர்கள் அனுமதிக்கவில்லை, ஒரு நாளும் அது சரி வராது அப்படின்னு சொல்கிறார்கள். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் அந்த அபூ ஜந்தலுக்கு பக்கத்திலே போய் இந்த வாளை எடுத்து உங்களுடைய தந்தையை வெட்டி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்படி இருந்தும் அவர் அப்படி செய்யவில்லை, அந்த அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடியவர் அப்படி செய்யவில்லை. அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய கோபம் அதிகரித்திருந்தது. வெறும் எல்லாமே அநியாயமான ஒப்பந்தத்திலே முஸ்லிம்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, எந்த விதமான நலன்களும் கிடையாது. அது கடைசியாக என்ன எழுதப்படுகிறது, யாராவது முஸ்லிம்கள் குறைஷிகளுடன் வந்து சேர்ந்து கொண்டால் அவர்களை குறைஷிகள் திருப்பி அனுப்ப மாட்டார்கள், அதற்கு மாற்றமாக யாராவது இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும். இப்படி மிகவும் அநியாயமான ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. இப்போ இதை பார்க்கக்கூடிய எவருக்குமே நிச்சயமாக இரத்தம் கொதிக்காமல் இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு சந்தர்ப்பம்தான் அந்த சந்தர்ப்பம். இப்பொழுது உடன்படிக்கை முடிந்துவிட்டது, உடன்படிக்கை கைச்சாத்தி இடப்பட்டு விட்டது. இப்பொழுது என்ன நடக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சென்று யா ரசூலல்லாஹ், நாங்கள் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் இல்லையா? அப்படி என்று சொன்னால் ஏன் நமது மார்க்கத்தில் இப்படி நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்,
இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அவன் எனக்கு உதவி செய்வான், அவனுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடவில்லை. என்ன கேட்கிறார்கள்? நாம் உம்ரா செய்வதாக நீங்கள் சொன்னீர்கள் தானே, உம்ரா செய்யாமல் எப்படி திரும்பி போகிறது அப்படின்னு கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த வருடமே செய்வதாக நான் சொல்லவில்லையே, உம்ரா செய்வதாகத்தான் சொன்னேன், இந்த வருடம்தான் செய்வதாக நான் சொல்லவில்லை ஒரு நாளும். எனவே இந்த வருடம் செய்யாமல் செல்வதிலே தவறில்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடவில்லை. என்ன செய்தார்கள்? உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நோக்கி போகிறார். ஆனால் முதலாவது அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் தான் ரசூலுல்லாஹ் இடத்திலே போயிருக்க வேண்டும். ஆனால் ஒப்போசிட்டாக தான் நடக்குது. என்ன? அந்த கோபம், உணர்ச்சி மேலீட்டின் காரணமாக அந்த தலைகீழாக நடக்குது. இப்பொழுது ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்ட அதே கேள்வியை கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்ட அதே கேள்வி என்ன கேட்கிறார்கள்? நாம் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் இருக்கும் பொழுது நாம் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் என்ன சொல்கிறார்கள்? அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான் என்ற ரசூலுல்லாஹ் சொன்ன அதே வேர்ட், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அடுத்த கேள்வி, நாம் உம்ரா செய்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தானே என்று கேட்கிறார். இந்த வருடம் என்று சொன்னார்களா என்று திருப்பி அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், இந்த சமுதாயத்திலே மிகச்சிறந்தவர்கள் என்று அவர்களுக்கு வெறுமனே அந்த பட்டம் கொடுக்கப்படவில்லை, மாற்றமாக அவர்கள் தகுதி உள்ளவர்கள் என்ற காரணத்தினால் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய அதே வார்த்தையை எந்த விதமான ஏற்கனவே பேசி ரசூலுல்லாஹும் அவர்கள் ஏற்கனவே பேசியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் அவருக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கேள்விக்கு அதே ரசூலுல்லாஹ்வுடைய பதிலை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் எப்பொழுது அவர்களை முடியை வலிக்க சொன்னார்களோ, முடியை வலிக்கும் பொழுது அவர்கள் தலையை வலிக்கக்கூடிய நேரத்திலே, பொட்டை அடிக்கக்கூடிய நேரத்திலே ஒருவர் தலையை காயப்படுத்தி விடுவார்களோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் கவலையில் இருந்தார்கள் சஹாபாக்கள், மிகவும் கவலையில் இருந்தார்கள் என்பதாக. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கிறார்கள். நான் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடன் கரடுமுரடாக கடினமாக இந்த கட்டுப்படுதல் என்ற தன்மைக்கு மாற்றமாக நான் நடந்து கொண்டேன் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இதற்காக வேண்டி என்று நான் எத்தனையோ அமல்களை செய்தேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இதற்காக வேண்டி, இந்த தவறுக்காக வேண்டி நான் எத்தனையோ அமல்களை செய்தேன் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர், எதிரே விழுந்து படிப்பிட வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இடையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இப்பொழுதுதான் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நாம் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்துவிட்டோம். எனவே இந்த இடத்தில் சூரத்துல் ஃபத்ஹ் என்று சொன்னால் மக்கா வெற்றி அல்ல, ஹுதைபியா வெற்றி. ஹுதைபியா இந்த மோசமான முஸ்லிம்களுக்கு மிகவும் அநியாயமான இந்த உடன்படிக்கையை பார்த்து அல் குர்ஆன் ஃபத்ஹ் வெற்றி என்பதாக சொல்கிறது. ஆனால் நமது அறிவு தோல்வி என்பதாக சொல்கிறது. நமது அறிவு, நமது பகுத்தறிவை வைத்து பார்த்தால் இது திட்டத்தெளிவான தோல்வி. ஆனால் குர்ஆன் ஃபத்ஹ் வெற்றி என்பதாக சொல்கிறது, வெற்றி என்பதாக சொல்கிறது. எனவே இந்த பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்கப்படாத அந்த வெற்றியின் மூலமாக, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்ததன் மூலமாக ஏற்பட்ட நலவு என்ன தெரியுமா? இமாம் ஸுஹ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சுல்ஹுல் ஹுதைபியாவுக்கும் மக்கா வெற்றிக்கு இடையே 2-3 வருடங்கள். இந்த 3 வருடங்களிலிருந்து, இந்த 3 வருடங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய தொகை ரசூலுல்லாஹ் தாவாவை ஆரம்பித்ததிலிருந்து ஹுதைபியா வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை விட அதிகமானது. அப்போ நாம் எப்பொழுதும் இதிலிருந்து நாம் என்ன விளங்குகின்றோம்? இப்போ எத்தனை வருடங்கள்? கிட்டத்தட்ட 18 வருடங்கள். 18 வருடங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய எண்ணிக்கை வெறுமனே 2-3 வருடங்களில் உருவாகியது. காரணம் என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விடயம். நாம் நமது வெளிப்பார்வையை பார்த்தால் இது இஸ்லாத்துக்கு பெரும் தோல்வி போன்றுதான் தோன்றும். ஆனால் உண்மையில் அது இஸ்லாத்துக்கு வெற்றியாகத்தான் அமைந்தது. எனவேதான் நாம் அல் குர்ஆன் சுன்னாவிலே ஒரு கட்டளை நமக்கு வந்துவிடும் என்று சொன்னால் அதிலே நமது பகுத்தறிவை போட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடாது. அது மாத்திரமின்றி ஒரு எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேற்கத்திய கலாச்சாரங்களுக்காக வேண்டி அவர்கள் சொல்லக்கூடிய ஈற்றக்கூடிய சட்டங்களுடன் இஸ்லாமிய சட்டங்கள்
உடன்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனை மீள்வாசிப்பு என்ற பெயரிலே, மகாசித் என்ற பெயரிலே பலவிதமான கருத்துக்களை, நவீன கருத்துக்களை முன்வைத்து இன்று மக்கள் தூக்கி வீசுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இஸ்லாத்தை பாதுகாக்கிறோம் என்ற பெயரிலே, மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரிலே ஒரு சிலர் செய்து கொண்டிருப்பதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது மிகவும் தவறான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக உமர் ரலியல்லாஹுடைய சில சம்பவங்களை கொண்டு வந்து நமக்கு முன்னால் வைப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை நிறுத்தினார்கள், களவெடுத்தவனுடைய கையை வெட்ட வேண்டும் என்ற சட்டத்தை நிறுத்தினார்கள். இப்படி ஒரு சில சட்டங்களை அவர்கள் எடுத்து போடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹுடைய வரலாறை உண்மையிலே முழுமையாக ஆய்வு செய்த எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு கட்டுப்படக்கூடியவர்கள் என்று எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும், ஹஜருல் அஸ்வதை அவர்கள் முத்தமிடக்கூடிய நேரத்திலே கூட என்ன சொன்னார்கள்? நீ ஒரு கல், எந்த விதமான பயனும் இல்லை உன் மூலமாக என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நான் உன்னை முத்தமிடுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அது மாத்திரமின்றி எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்ரா செய்வதற்காக முதலாவது வந்த பொழுது அந்த காஃபிர்கள் பேசிக்கொண்டார்கள், முஸ்லீம்களிடத்திலே சக்தி இல்லை, அவர்கள் பலமிழந்தவர்களாக இருக்கிறார்கள், மதீனாவுக்கு சென்றதன் பின்னால் அங்குள்ள நோய்களின் காரணமாக அவர்கள் பலவீனப்பட்டு விட்டார்கள், பலவீனர்களாக முஸ்லீம்கள் மாறிவிட்டார்கள் என்ற ஒரு பேச்சு குறைஷிகளுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்யும் முகமாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சஹாபாக்களுக்கு, நீங்கள் தவாஃபினுடைய முதலாவது 3 சுற்றுகளையும் விரைவாக செல்லுங்கள், ரமல் என்பதாக நாம் சொல்வோம், அதனை விரைவாக செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய ஆட்சி காலத்திலே சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை அந்த காவிர்களை கோபப்படுத்துவதற்காகத்தான் இப்படி எங்களுக்கு செய்ய சொன்னார்கள். இன்று யாரும் காவிர்கள் யாரும் பார்த்து கொண்டிருப்பதற்கு கிடையாது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் செய்தார்களே என்ற காரணத்தினால் நாம் செய்கிறோம் என்பதாக அவர்கள் செய்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. சஹாபாக்கள் எது ஒன்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டால் அதனை ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே சென்று வளமையாக தனது பாதரியுடன் தொழுகை நடத்துவார்கள். சஹாபாக்களும் பாதரியுடன் தொழுவார்கள். ஒரு முறை அந்த பாதரியை திடீரென்று கலட்டி விடுகிறார்கள். அவ்வளவு சஹாபாக்களும் பாதரிகளை கலட்டி விட்டார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் தொழுது முடிந்தவுடன் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் பாதரிகள் கலட்டினீர்கள்? எனது பாதரியிலே அசுத்தம் இருப்பதாக எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, எனவே தான் நான் அதனை கலட்டினேன் என்பதாக சொல்கிறார்கள். இப்படித்தான் சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை எடுத்து வந்தார்கள். அது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுடைய அடிப்படை. குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை சொன்னால் அது மார்க்கம்தான். அது மார்க்கம் இல்லை என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஸ்பெஷலான விதிவிலக்கை நீங்கள் காட்ட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே அது இஸ்லாமாகத்தான் அது அங்கீகரிக்கப்படும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு விடயங்களையும் இந்த நவீன காலத்திலே உள்ள நவீன உலகம் அதனை எதிர்க்கிறது என்பதற்காக, அதனை வைத்து முஸ்லிம்கள் மீது குற்றச்சாட்டுகளை அவர்கள் போடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய இந்த சட்டம் இருப்பதன் மூலமாக இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்கிறார்கள் என்பதற்காக வேண்டியெல்லாம் நாம் மார்க்கத்தை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றினால் எங்களுக்கு ஒருவேளை நல்ல பேர் வரும், ஆனால் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க மாட்டோம். அப்படி நாம் சட்டங்களை மாற்றிக்கொண்டு சென்றால் எதிரிகளுக்கு தேவையான அமைப்பிலே நாம் முஸ்லிம்களாக பேரளவிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க மாட்டாது. ஆனால் உண்மையான முஸ்லிம்களாக நாம் இருக்க மாட்டோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று என்ன அடிப்படை பிரச்சனை என்னவென்று சொன்னால், மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும். அதான் சகவாழ்வு கூடாது என்று நாம் சொல்லவில்லை. சகவாழ்வு என்ற பெயரிலே எமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. முஸ்லிம்கள் என்று சொன்னால் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லா உலக இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பாங்கு இருக்கிறது. அதுதான் தவறான. அதன் காரணமாகத்தான் இப்படியான ஒவ்வொரு சட்டங்களையும் நாம் விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? நாம் இஸ்லாத்தை சரியான முறையில் எத்தி வைக்கவில்லை, இதன் காரணமாகத்தான் முஸ்லிம்களுக்கு மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இஸ்லாத்தை 100க்கு 100% நபி அவர்கள் எற்றி வைத்ததை போன்று எற்றி வைத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் நமது இஸ்லாம் எதிர்க்கப்பட மாட்டாதா? முஸ்லிம்கள் எதிர்க்கப்பட மாட்டார்களா? இல்லை சகோதரர்களே, நிச்சயமாக நாம் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு அணுவணுவாக பின்பற்றுவோமோ அந்த அளவுக்குத்தான் எதிர்க்கப்படுவோம். எந்த அளவுக்கு இஸ்லாத்தை விட்டுக் கொடுப்போமோ அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் குறையும். அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் குறையும் என்பதை நாம் உள்ளத்தில் அடித்தளமாக பதிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் எங்கெல்லாம்
இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கொள்கை போதிக்கப்படுகிறதோ அந்த கொள்கையைத்தான் எதிரிகள் எதிர்ப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சமுதாயத்தை ஊடறுத்து செல்வதுதான் எதிரிகளுக்கு மிகவும் சிரமமான விடயம். ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் உள்ள வரலாறை, அந்த எதிரிகளுடைய வரலாறை அவர்கள் ஆய்வு செய்து பார்த்ததிலே எங்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவை வித்அத்துகளை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுமோ அங்கிருந்துதான் இந்த காலனித்துவத்துக்கு எதிர்ப்பான இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன. காலனித்துவத்துக்கு எதிர்ப்பான இயக்கங்கள் எங்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே இருந்துதான், அந்த அமைப்பிலே இருந்துதான் உருவாகி இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் பார்க்கிறார்கள், எங்காவது யாராவது குர்ஆன் சுன்னா என்று வந்தால் நாம் விடமாட்டோம் என்றுதான் அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு செயற்படுகிறார்கள். அப்படி செயற்படக்கூடியவர்களுக்கெல்லாம் வஹாபி என்ற பட்டத்தை கொடுத்து அவர்களை எல்லாம் பயங்கரவாதிகளாக்கி அவர்களை எல்லாம் ISIS தாயிஷுடன் சம்பந்தப்படுத்தி அவர்களை எல்லாம் குற்றவாளி கூட்டிலே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இன்றைய மீடியா உலகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலமான நிலைமைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது பற்றிய இன்ஷா அல்லாஹ் மேலதிக தெளிவுகளை இன்ஷா அல்லாஹ் நாளை நடக்கக்கூடிய வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முடிவான சகோதரர்கள் அதிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். எப்படி இந்த குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களை திட்டமிட்டு எதிரிகள் அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், இந்த வஹாபி என்ற பெயர் எங்கிருந்து வந்தது, எதற்காக வேண்டி அவர்கள் அதனை எதிர்க்கிறார்கள், அதனை யார் உருவாக்கியது, யார் பரப்பியது என்ற பல விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் கேட்ட விடயங்களை வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.